பிரம்மன் என்ன பண்ணானா எல்லா உயிர்களையும் படைச்சிட்டு தன் நண்பரை கூட்டிட்டு வந்தாராம். ஒவ்வொன்னா காமிச்சாராம். இது சிங்கம், இதுக்கு என்னென்ன குணம், இது புலி, இதுக்கு என்னென்ன குணம், இது மலை, இதுக்கு என்னென்ன குணம், இது கடல், இதுக்கு என்னென்ன குணம், இது ஆண், இவனுக்கு என்னென்ன குணம், இது பெண், இதுக்கு என்னென்ன குணம்னு சொல்லிட்டு நாம் படைச்சதிலேயே ரொம்ப வலிமையான பாத்திரம் இந்த பெண் தான் சொன்னாராம். உடனே வந்திருந்த ஃப்ரெண்டுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. சிங்கத்தை தொட்டு பார்க்கணும், மலையை தொட்டு பார்க்கணும், கடலை தொட்டு பார்க்கணும்னு ஆசை இல்ல, வலிமையான பாத்திரம்னு பெண்ணை தானே சொன்னாரு. எவ்வளவு வலிமைன்னு தொட்டு பார்ப்போம்னு பக்கத்துல போய் தொட்டு பார்க்கறாருங்க. ரொம்ப மென்மையா இருக்கு. ஒரு மென்மையான பாத்திரத்தை போய் வலிமையான பாத்திரம்னு சொல்ற, என்ன போய் சொன்னியா அப்படின்னு கேட்ட போது பிரம்மன் சொன்ன பதில நான் உங்களுக்கு சொல்றேங்க. ரொம்ப மென்மையானவதான், சாஃப்டா தான் இருப்பா. ஆனா தன் கணவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வைங்க, தன் வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வைங்க, விழுந்த மறு நொடி நைட்டி போட்டிருக்கமா, சேலை கட்டி இருக்கமா, சால் எடுத்தோமா, கொண்ட போட்டிருக்கமா, சடை பண்ணி இருக்கமான்னு எந்த உணர்வும் இல்லாம அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறது வீட்டுல இருக்கிற பெண்ணாதானங்க இருக்கா. மென்மையான பாத்திரம் தான். ஆனா அந்த மென்மையான பாத்திரமான பெண் தாங்க ஆண்களை தாங்குறா, வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை தாங்குறா.